சார் ஆ வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என்ன நெல் சார் போட்டுக்கிறீங்க? பொன்னி நெல்லுப்பா. அப்படிங்களா? நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்கு. அருமையாக இருக்குதா? மாட்டை விட்டு மேய்ச்சிட போகிறேன். சார் உங்ககிட்ட காப்பந்து பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு போகுது. சார் வேலியும் போட முடியல. வேலி போடுற காசுக்கு இப்போ நிலத்துல வந்து பயிரை வச்சிடலாம் மேய்த்தது. அதனால் மாடு கிட்ட இந்த பக்கம் ஓட்டி வராதிங்க, அந்த பக்கம் மேய்ச்சிட்டியா அப்படியே ஓட்டிமோ. என்ன பண்ணுறது, நிலங்குதுன்ட்டு பண்ணுறியா? என்னால் சுசைட் அரிசி வாங்கி துணுங்கிறேன், பொன்னி அரிசி தச்சு. ஏன்பா சுசைட் அரிசி நல்லா தானே இருக்கு, நல்லா இல்லை? ஏன் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்களா? சுசைட் அரிசி எல்லாம் நம்ம வாங்கி இட்லிக்கு நல்லா இருக்குதுன்றாங்களா பாருமையா? நீ வேணா நான் சுசைட்டில் வாங்குறது கொடுக்குறது உங்கள்கிட்ட குத்துறேன், இந்த பொன்னி அரிசி மட்டும் என்கிட்ட குத்துறேன். இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. இதெல்லாம் வெளியூருக்கு அனுப்புகிறோம். இந்த மற்றவங்க தான் சாப்பிட்றோம். நானும் சுவிட்சைட் தான் வாங்கி சாப்பிட்டு கிடக்குறேன். கண்ணாடிலாம் போட்டுங்கிறியா? அப்போ நீ சாப்பிட்றது இல்லையா? இல்லை, சுவிட்சைட் வந்து எங்களுக்கு வேறு சுவிட்சைட் இருக்குது, உங்களுக்கு வேறு சுவிட்சைட் இருக்குது. எங்களுக்கு ஒரு நாள் அரிசியாக போடுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் புதருக்கு போகிறேன், அந்த பொண்ணு ஆடு மேய்க்கிற பொண்ணு இங்கே மேய்ச்சிக்கிது. சாயந்தரம் 2 பேரும் ஒன்றா வரீங்க. எங்கேருந்து வரீங்க? உள்ள புதர்லேருந்து நாங்கள் போவோம் வரும் வா. ஏன்னா போகும்போது ஆடு மேய்க்கும் போது அவன் இப்படி ஓட்டி போகிறான், நீ இப்படி ஓட்டி போகிற. வரும்போது 2 பேரும் ஒன்றா வரீங்களே, என்னது? அப்படி உள்ளே போயிட்டு ஜாயிண்ட் ஆகிட்டு வருவோம். கம்பிங் செட் பண்ணுறீங்களா? ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே நம்ம ஆடு மேய்ச்சினே வரும்பா. ஜாயிண்ட் ஆகிட்டு ஒன்றா வாங்க. ஏன்னா குழந்தையோட வெளியே வர போகிறீங்க என்ன?